குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. குறள் விளக்கம். எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். விளக்கம். தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். குறள் விளக்கம். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. குறள் விளக்கம். விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுள்களின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. குறள் 5. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. குறள் விளக்கம். கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேர்வதில்லை. குறள் 6. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். குறள் விளக்கம். ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார். குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. குறள் விளக்கம். தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. குறள் 8. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. குறள் விளக்கம். அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. குறள் 9. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. குறள் விளக்கம். கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாகும். குறள் 10. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். குறள் விளக்கம். இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. குறள் 11. வானின்றுலகம் வழங்கி வருவதால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. குறள் விளக்கம். மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும். குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. குறள் விளக்கம். உண்பவருக்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். குறள் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின் உடற்றும் பசி. குறள் விளக்கம். பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும்.
குறள் 14. ஏரின் உழாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால். குறள் விளக்கம். மழை என்னும் வருவாய் வளம் குன்றி விட்டால் உணவுப் பொருட்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உளமாட்டார். குறள் 15. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. குறள் விளக்கம். பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை, மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கு துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும். குறள் 16. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் பரிது. குறள் விளக்கம். வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் ஓரறிவுயிரியாகிய பசும்புள்ளின் தலையையும் காண முடியாது. குறள் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிதான் நல்காதாகி விடின். குறள் விளக்கம். மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றி போகும். குறள் 18. சிறப்போடு பூசனை செல்லாத வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. குறள் விளக்கம். மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. குறள் 19. தானம் தவமிரண்டும் தாங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். குறள் விளக்கம். மழை பெய்யவில்லை ஆனால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும். குறள் 20. நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. குறள் விளக்கம். எப்படிப்பட்டவர்க்கும் நீரில்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும். குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. குறள் விளக்கம். ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். குறள் 22. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. குறள் விளக்கம். பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது. குறள் 23. இருமை வகை தெரிந்தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. குறள் விளக்கம். பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. குறள் 24. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. குறள் விளக்கம். அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன். குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனை சாலுங்கரி. குறள் விளக்கம். ஐந்து புலன்களால் ஆகும் ஆசைகளை ஒழித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின்
தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான். குறள் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். குறள் விளக்கம். செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர். செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர். குறள் 27. சுவையொளி ஊறு ஓசை நாற்றமென்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. குறள் விளக்கம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். குறள் விளக்கம். பயனிறந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையை உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழிகளே காட்டிவிடும். குறள் 29. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயுங் காத்தல் அரிது. குறள் விளக்கம். நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார். ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். குறள் விளக்கம். எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தணர் எனப்படுவோர். திருக்குறள் அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். குறள் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினோங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. குறள் விளக்கம். அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? குறள் 32. அறத்தினோங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. குறள் விளக்கம். ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. குறள் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதை செல்லும் வாய் எல்லாஞ் செயல். குறள் விளக்கம். செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லும் இடமெல்லாம் அறச்செயலை போற்றி செய்ய வேண்டும். குறள் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. குறள் விளக்கம். ஒருவன் தன் மனதில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவார தன்மை உடையவை. குறள் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம். குறள் விளக்கம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகிய இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடித்து ஒழுகுவதே அறமாகும். குறள் 36. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை.
குறள் விளக்கம். இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். குறள் 37. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்தான் இடை. குறள் விளக்கம். பல்லாக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவோனும் ஆகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இஃது என்று கூற வேண்டாம். குறள் 38. வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். குறள் விளக்கம். ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். குறள் 39. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. குறள் விளக்கம். அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. குறள் 40. செயற்பாலதோறும் அரணை ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. குறள் விளக்கம். ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. திருக்குறள் அதிகாரம் 5. இல்வாழ்க்கை. குறள் 41. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. குறள் விளக்கம். இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கு நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான். குறள் 42. துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. குறள் விளக்கம். துறவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணை ஆவான். குறள் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. குறள் விளக்கம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தினர், சுற்றத்தார் தான் என்ற ஐவகை இடத்தும் அறநெறி தவறாமல் போற்றுதல் சிறந்த கடமையாகும். குறள் 44. பழியஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல். குறள் விளக்கம். பொருள் சேர்க்கும் போது பழிக்கு அஞ்சு சேர்த்து செலவு செய்யும் போது பகுந்து உண்பதை மேற்கொண்டால் அவ்வாழ்க்கையின் ஒழுங்கு எப்போதும் குறைவதில்லை. குறள் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குறள் விளக்கம். இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவதெவன். குறள் விளக்கம். ஒருவன் அறநெறியில் இல்வாழ்க்கையை செலுத்தி வாழ்வானானால் அத்தகையவன்
வேறு நெறியில் சென்று பெறத்தக்கது என்ன? குறள் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. குறள் விளக்கம். அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கிறவன், வாழ முயல்கிறவன், பலத்திறத்தாரிலும் மேம்பட்டு விளங்குகிறவன் ஆவான். குறள் 48. ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. குறள் விளக்கம். மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாத இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும். குறள் 49. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. குறள் விளக்கம். அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும். அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும். குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். குறள் விளக்கம். உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். திருக்குறள் அதிகாரம் 6. வாழ்க்கை துணை நலம். குறள் 51. மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் வழத்தக்கால் வாழ்க்கை துணை. குறள் விளக்கம். இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்பண்பு உடையவளாகி தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவளே வாழ்க்கை துணை ஆவாள். குறள் 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல். குறள் விளக்கம். இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயனில்லை. குறள் 53. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. குறள் விளக்கம். மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன? அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன? குறள் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின். குறள் விளக்கம். இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்க பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறு என்ன இருக்கின்றன? குறள் 55. தெய்வம் தொழாஅல் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. குறள் விளக்கம். வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழுது துயிலொழுகின்றவள் பெய்யென்றால் மழை பெய்யும். குறள் 56. தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். குறள் விளக்கம். கற்பு நெறியில் தன்னையும் காத்துக்கொண்டு தன் கணவனையும் காப்பாற்றி தகுதியமைந்த புகழையும் காத்து உறுதி தளராமல் வாழ்கின்றவரே பெண். குறள் 57. சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தழை. குறள் விளக்கம்.
மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிறந்தது. குறள் 58. பெற்றார் பெறின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேளீர் வாழும் உலக. குறள் விளக்கம். கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்க்கை பெறுவர். குறள் 59. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. குறள் விளக்கம். புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவருக்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை. குறள் 60. மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. குறள் விளக்கம். மனைவியின் நற்பண்பே இல்வாழ்க்கைக்கு மங்களம் என்று கூறுவர். நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல நிகழம் என்று கூறுவர். திருக்குறள் அதிகாரம் 7 மக்கள் பேறு. குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. குறள் விளக்கம். பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேர்களை யாம் மதிப்பதில்லை. குறள் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். குறள் விளக்கம். பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா. குறள் 63. தம் பொருள் என்பதாம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். குறள் விளக்கம். தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். குறள் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். குறள் விளக்கம். தம்முடைய மக்களின் சிறுகைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தத்தை விட மிக்க இனிமை உடையதாகும். குறள் 65. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குறள் விளக்கம். மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவதாகும். அம்மக்களின் மழலை சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவதாகும். குறள் 66. குழலினிது யாழ் இனிது என்பதாம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குறள் விளக்கம். தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர். குறள் 67. தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். குறள் விளக்கம். தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல்லுதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்படச் செய்தலாகும். குறள் 68.
தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. குறள் விளக்கம். தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும். குறள் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். குறள் விளக்கம். தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள். குறள் 70. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். குறள் விளக்கம். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாய் பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். திருக்குறள் அதிகாரம் 8. அன்புடைமை. குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். குறள் விளக்கம். அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாள் உண்டோ? அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. குறள் விளக்கம். அன்பு இல்லாதவர் எல்லா பொருள்களையும் தமக்கே உரிமையாக்கி கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் தம் உடைமையையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வார். குறள் 73. அன்போடு இயைந்த வாழ்க்கை என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. குறள் விளக்கம். அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். குறள் 74. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அதி ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. குறள் விளக்கம். அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். குறள் 75. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குறள் விளக்கம். உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். குறள் 76. அறத்திற்கேற்ற அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. குறள் விளக்கம். அறியாதவர் அறத்திற்கும் மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. குறள் 77. என்பில் அதனை வேல் போல காயுமே அன்பில் அதனை அறம். குறள் விளக்கம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். குறள் 78. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் வற்றல் மரந் தளிர்த்தற்று. குறள் விளக்கம். அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்டமரம் தளித்தாற் போன்றது. குறள் 79.
புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. குறள் விளக்கம். உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும்? குறள் 80. அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. குறள் விளக்கம். அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர் நின்ற உடம்பாகும். அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வெற்றுடம்பே ஆகும். திருக்குறள் அதிகாரம் 9. விருந்தோம்பல். குறள் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. குறள் விளக்கம். வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். குறள் 82. விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பாட்டன்று. குறள் விளக்கம். விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிர்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று. குறள் 83. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. குறள் விளக்கம். தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டு போவதில்லை. குறள் 84. அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். குறள் விளக்கம். நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வார். குறள் 85. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். குறள் விளக்கம். விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? குறள் 86. செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. குறள் விளக்கம். வந்த விருந்தினரை போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவருக்கும் நல்ல விருந்தினனாவான். குறள் 87. இனி துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன். குறள் விளக்கம். விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று. விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். குறள் 88. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். குறள் விளக்கம். விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருட்களை வருந்தி காத்து பின்பு இழந்து பற்று கொடுத்து இழந்தோமே என்று இறங்குவர். குறள் 89. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. குறள் விளக்கம். செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை ஆகும்.
அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும். குறள் 90. மோப்பக்குழையும் அனிச்சம் முகர்ந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து. குறள் விளக்கம். அனிச்சப்பு மோந்தவுடன் வாடிவிடும். அதுபோல முகமலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர். திருக்குறள் அதிகாரம் 10. இனியவை கூறல். குறள் 91. இன்சொலால் ஈரம் அழையிப் படிரிலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். குறள் விளக்கம். அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்கள் இன்சொற்கள் ஆகும். குறள் 92. அகனமர்ந்து ஈதலின் நஞ்சை முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். குறள் விளக்கம். முகமலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனமகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். குறள் 93. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானம் இன்சொலினதே அறம். குறள் விளக்கம். முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். குறள் 94. துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புறும் இன்சொலவர்க்கு. குறள் விளக்கம். யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோருக்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும். குறள் 95. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. குறள் விளக்கம். வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் ஆதலே ஒருவனுக்கு அணிகலனாகும், மற்றவை அணிகள் அல்ல. குறள் 96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். குறள் விளக்கம். பிறர்க்கு நன்மையானவற்றை நாடி இனிமை உடைய சொற்களை சொல்லின் பாவங்கள் தேய்ந்து குறைய அறம் வளர்ந்து பெருகும். குறள் 97. நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பெரியா சொல். குறள் விளக்கம். பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்புகளிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும். குறள் 98. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். விளக்கம். பிறர்க்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். குறள் 99. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. 99. குறள் விளக்கம். இனிய சொற்கள் இன்ப பயத்தலை காண்கின்றவன் அவற்றிற்கு மாறான வஞ்சொற்களை வழங்குவது என்ன பயன் கருதியோ. குறள் 100. இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. குறள் விளக்கம். இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விட்டு கடுமையான சொற்களை கூறுதல் கனி இருக்கும்போது அவற்றை விட்டு காய்களை பறித்து தின்பதை போன்றது.
திருக்குறள் அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. குறள் விளக்கம். தான் ஓர் உதவியும் முன் செய்திருக்க பிறன் தனக்கு செய்த உதவிக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாக முடியாது. குறள் 102. காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது. குறள் விளக்கம். உற்ற காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரிதாகும். குறள் 103. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. குறள் விளக்கம். இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவன் செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும். குறள் 104. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். குறள் விளக்கம். ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொன்று போற்றுவர். குறள் 105. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. குறள் விளக்கம். கைமாறாக செய்யும் உதவி முன் செய்த உதவியின் அளவை உடையது அன்று. உதவி செய்யப்பட்டவற்றின் பண்புக்கு ஏற்ற அளவை உடையதாகும். குறள் 106. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. குறள் விளக்கம். குற்றமற்றவரின் உறவை எப்போதும் மறக்கலாகாது. துன்பம் வந்த காலத்தில் உறுதுணையாய் உதவியவர்களின் நட்பை எப்போதும் விடலாகாது. குறள் 107. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமன் துடைத்தவர் நட்பு. குறள் விளக்கம். தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுபவர் பெரியோர். குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. குறள் விளக்கம். ஒருவர் முன் செய்த நன்மையை மறப்பது அறமன்று. அவர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது அறம். குறள் 109. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுல கெடும். குறள் விளக்கம். முன் உதவி செய்தவர் பின்பு கொன்றார் போன்ற துன்பத்தை செய்தாரானாலும் அவர் முன் செய்த ஒரு நன்மையை நினைத்தாலும் அந்த துன்பம் கெடும். குறள் 110. என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. குறள் விளக்கம். எந்த அறத்தை அளித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்து அழிந்தவனுக்கு உயர்வு இல்லை. திருக்குறள் அதிகாரம் 12 நடுநிலைமை. குறள் 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின்.
குறள் விளக்கம். அந்தந்த பகுதிதோறும் முறைகேடு பொருந்தி ஒழுகப் பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். குறள் 112. செப்பமுடையவன் ஆக்கஞ்சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்பு உழைத்து. குறள் விளக்கம். நடுவு நிலைமை உடையவனின் செல்வ வளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும். குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். குறள் விளக்கம். தீமை பயக்காமல் நன்மையே தருவதானாலும் நடுவு நிலைமை தவறி உண்டாகும் ஆக்கத்தை அப்போதே கைவிட வேண்டும். குறள் 114. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். குறள் விளக்கம். நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர் கனி. குறள் விளக்கம். கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல. ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருந்தாலே சான்றோருக்கு அழகாகும். குறள் 116. கெடுவல் யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவுரி அல்ல செயின். குறள் விளக்கம். தன் நெஞ்சும் நடுவு நிலைமை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் நான் கெடப்போகிறேன் என்று ஒருவன் அறிய வேண்டும். குறள் 117. கெடுவாக வையாத உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு. குறள் விளக்கம். நடுவு நிலைமை என்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என கொள்ளாது உலகு. குறள் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி. குறள் விளக்கம். முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோருக்கு அழகாகும். குறள் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தளியா உட்கோட்டம் இன்மை பெறின். குறள் விளக்கம். உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இல்லாதிருத்தல் நடுவு நிலைமையாம். குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். குறள் விளக்கம். பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வோருக்கும் உரிய நல்ல வாணிக முறையாகும். திருக்குறள் அதிகாரம் 13. அடக்கமுடைமை. குறள் 121. அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். குறள் விளக்கம். அடக்கம் ஒருவனை உயர்த்தி தேவருள் சேர்க்கும். அடக்கம் இல்லாதிருத்தல் பொல்லாத இருள் போன்ற தீய வாழ்க்கையில் செலுத்திவிடும். குறள் 122.
காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் நோங்கில்லை உயிர்க்கு. குறள் விளக்கம். அடக்கத்தை உறுதி பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும். அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிருக்கு இல்லை. குறள் 123. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். குறள் விளக்கம். அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். குறள் 124. நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. குறள் விளக்கம். தன்னிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரிதாகும். குறள் 125. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. குறள் விளக்கம். பணிவுடையவராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும். அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும். குறள் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப் புடைத்து. குறள் விளக்கம். ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது. குறள் 127. யாகாவராயினும் நாகக்க காவக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. குறள் விளக்கம். காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். குறள் 128. ஒன்றனும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும். குறள் விளக்கம். தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும். குறள் 129. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதை நாவினார் சுட்ட வடு. குறள் விளக்கம். தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது. குறள் 130. கலங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. குறள் விளக்கம். சினம் தோன்றாமல் காத்து கல்வி கற்று அடக்கமுடையவனாக இருக்க வல்லவனுடைய செவியை அவனுடைய வழியில் சென்று அறம் பார்த்திருக்கும். திருக்குறள் அதிகாரம் 14. ஒழுக்கமுடைமை. குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். குறள் விளக்கம். ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படுகிறது. குறள் 132. பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அக்தை துணை. குறள் விளக்கம். ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும். பலவற்றையும் ஆராய்ந்து
போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும். குறள் 133. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். குறள் விளக்கம். ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும். ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும். குறள் 134. மரபினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். குறள் விளக்கம். கற்ற மறைபொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மறை ஓதுவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும். குறள் 135. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான் கண் உயர்வு. பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவர் போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும். குறள் 136. ஒழுக்கத்தின் ஓல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. குறள் விளக்கம். ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமை உடைய சான்றோர் ஒழுக்கத்தில் தவறாமல் காத்து கொள்வர். குறள் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. குறள் விளக்கம். ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர். ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் வழியை அடைவர். குறள் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடுமை தரும். குறள் விளக்கம். நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும். குறள் 139. ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவை தீய வழுக்கியும் வாயார் சொலல். குறள் விளக்கம். தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கமுடையவர்க்கு பொருந்தாததாகும். குறள் 140. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். குறள் விளக்கம். உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த ஒழுங்குமுறையை கற்காதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவர். திருக்குறள் அதிகாரம் 15. பிறனில் விழையாமை. குறள் 141. பிறன் பொருளால் பெட்டொழுகும் பேதமை ஞாழத்து அறம்பொருள் கண்டார்கண் இல். குறள் விளக்கம். பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. குறள் 142. அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல். குறள் விளக்கம். அறத்தை விட்டு தீநெறியில் நின்றவர் எல்லாரிலும் பிறன் மனைவியை விரும்பி அவனுடைய வாயிலில் சென்று நின்றவரை போல் அறிவிலிகள் இல்லை. குறள் 143. விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார். குறள் விளக்கம். ஐயமில்லாமல் தெளிந்து நம்பியவருடைய மனைவியிடத்தே
விருப்பம் கொண்டு தீமையை செய்து நடப்பவர் செத்தவரை விட வேறுபட்டவர் அல்லர். குறள் 144. எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையர் தேரான் பிறனில் புகழ். குறள் விளக்கம். தினையளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமையை உடையவராயினும் என்னவாக முடியும்? குறள் 145. எளிதன இல்லிரப்பான் எய்து மெஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி. குறள் விளக்கம். இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறி தவறி செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலைத்திருக்கும் பழியை அடைவான். குறள் 146. பகைப்பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண். குறள் விளக்கம். பகை, பாவம், அச்சம், பழி என்னும் இந்நான்கு குற்றங்களும் பிறன் மனைவியிடத்து நெறி தவறி நடப்பவனிடத்திலிருந்து நீங்காவாம். குறள் 147. அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன். குறள் விளக்கம். அறத்தின் இயல்போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண்தன்மையை விரும்பாதவனே. குறள் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனன்றோ ஆன்ற ஒழுக்கு. குறள் விளக்கம். பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோருக்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கமும் ஆகும். குறள் 149. நலக்குறியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்குறியால் தோள் தோயாதார். குறள் விளக்கம். கடல் சூழ்ந்த உலகத்தில் நன்மைக்கு உரியவர் யார் என்றால் பிறனுக்கு உரிமையானவளின் தோளை பொருந்தாதவரே ஆவர். குறள் 150. அரண்வரையான் அல்ல செய்யினும் பிறன்வரையாள் பெண்மை நயவாமை நன்று. குறள் விளக்கம். ஒருவன் அறநெறியில் நிற்காமல் அறமில்லாதவைகளை செய்தாலும் பிறனுக்கு உரியவளின் பெண்மையை விரும்பாமல் வாழ்தல் நல்லது.